தமிழ்நாடு எங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் பெற்றிடும் 1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்கில் 5,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் அந்த பணி தொடங்கி வைக்கப்பட்டது என்கின்ற செய்தியே அந்த செய்தி. எப்படி வானில் சூழ்ந்திடும் கருமேகங்களை விளக்கி கதிரவன் தன் ஒளியை பரப்ப தொடங்குகிறதோ, அதேபோல சிறுமதியாளர்களின் தடையை தவிர்த்து மகளிரின் உரிமையை நிலைநாட்டி எங்கள் உதயசூரியன் மாண்புமிகு முதல்வர் எடுத்திட்ட அந்த செயலை தமிழ்நாடே பாராட்டி மகிழ்கிறது. இது துல்லிய தாக்குதல் அல்ல, ஒரு தாயுமானவரின் அன்பான அரவணைப்பு. மகளிர் உரிமை தொகையை யாராலும் தடுக்க முடியாது என அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். இடைக்கால நிதிநிலை அறிக்கைக்கான பதில் உரையில் பங்கேற்று பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை யாராலும் தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தடுத்து நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும் என்ற கருத்தை சொல்லியிருக்கக்கூடிய நிதியமைச்சர், அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழகத்திலே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிதான் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக 5,000 ரூபாய் இப்பொழுது அந்த கோடைகால சிறப்பு தொகுப்பு நிதி 2,000 சேர்த்து வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நிதி விடுவிக்கப்பட்டது ஒரு துல்லிய தாக்குதல் அல்ல, அது தாயுமானவருடைய அன்பான அரவணைப்பு என்று சொல்லி 5,000 ரூபாயை வரவு வைத்ததன் மூலமாக தமிழகத்தில் மகளிர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது என்னாலும் தொடரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் என்பதையும் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் நீதிமன்றத்திலும் கூட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளிட்டவற்றை எல்லாம் குறிப்பிட்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக அந்த கருத்தை சொல்லியிருந்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறுத்த முற்பட்டால் தமிழகத்திலே ஒரு கொந்தளிப்பான சூழல் ஏற்படும் என்று சொல்லியிருக்கின்றார். இலவச திட்டங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. தேர்தல் காலங்களிலே தேர்தலுக்காக வாக்குகளுக்காக இலவச திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன என்ற கருத்தை நீதிமன்றமும் சொல்லி இருந்தது. இந்த நிலையில்தான் நேற்றே சட்டப்பேரவையிலே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான விவாதங்கள் எழுந்திருந்தன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார். மகளிர் உரிமை தொகை திட்டத்திலே திடீரென்று 5,000 ரூபாய் என்ற அளவிலே வரவு வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? தேர்தலை மனதில் கொண்டுதான் 3,000 கூடுதலாக 2,000 என்று 5,000 ரூபாயை ஒரு சேர வழங்கியிருந்தீர்களா என்று எதிர்க்கட்சித் தலைவர் நேற்று கடுமையான வாதங்களை சட்டப்பேரவையிலே முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட அதிமுக உறுப்பினர்கள் அரசினுடைய பதில் உரையை இன்று புறக்கணித்து விட்டார்கள். சட்டப்பேரவையிலே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்த நிலையில் தான் இந்த கருத்தை நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது என்னாலும் தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி இருக்கும் வரை தொடரும் என்றும், அதை தடுத்து நிறுத்த யாரேனும் முற்பட்டால் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக மகளிர் கொந்தளிப்பான ஒரு மனநிலைக்கு செல்வார்கள் என்றும் நிதியமைச்சர் தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.